ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி கண்டென்ட் ஷேரிங் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான். கரெக்டான ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆனதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். இது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணும்போது என்ன இமேஜ் உங்களுக்கு ஷோ ஆகுதோ அந்த இமேஜ் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை டச் பண்ணுறேன். ஃப்ரீ ஜாயினிங் மெம்பர்ஸ்க்கு கண்டென்ட் ஷேரிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஓல்டு மெம்பர், சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ், ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்து ஐடி அப்கிரேட் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த 3 டாஸ்க்கும் இருக்கும். இந்த 3 டாஸ்க்கு கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் ரிவ்யூ, மீடியா பூஸ்டர், இது எல்லாமே நீங்கள் காலையில் ஒரு எந்த டைம் ஃப்ரீ டைமோ அப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க் 2வது டாஸ்க் மட்டும் 2 டைம்ஸ் பண்ணணும். 2 டைம்ஸ் பண்ணும்போது காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட் ஷேரிங் ஒர்க் பண்ண போகிறோம். இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்தந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற வீடியோ சார் போட்டிருக்காங்க. இந்த நீங்கள் நியூ மெம்பர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே அந்தந்த இடத்துல நமக்கு ஐடி அப்கிரேட் பண்ணுறது எல்லாமே வீடியோ அந்தந்த பேஜ்லேயே நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம். இதில் உள்ள எல்லா மெசேஜையும் படித்து பாருங்கள். டெய்லி ஒரு போஸ்ட்டு 7 ரூபாய் அதுக்கு. ஓகேங்களா? இது எல்லாம் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம போஸ்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடாது, ரிஜெக்ட் ஆகிரும். உங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமாக இருந்தால் எவ்ரி ஒன் இருக்கணும். ஃபேஸ்புக்காக இருந்தால் பப்ளிக்கில் இருக்கணும். உங்கள் அக்கௌண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லிங்க்கை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணால் நீங்கள் போட்ட இமேஜ், போஸ்ட், டைட்டில் எல்லாமே ஷோ ஆகணும். அப்போ தான் பப்ளிக்னு அர்த்தம். பப்ளிக் வந்து எப்படின்னு யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 250 நாளைக்கு நீங்கள் அந்த இமேஜை, போஸ்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே படிச்சுக்கோங்க. இப்படி பண்ணணுண்டு இது எல்லாமே படித்து பார்த்துட்டு அடுத்தது இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா நமக்கு இங்கே தான் பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் டாஸ்க் பேஜ். ஓகேவா? இதில் டாஸ்க் இந்த இமேஜு நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நியூ ஜாயினர் அப்படின்னா யார் லிங்க், ரெஃபரல் லிங்க் வாங்கி ஜாயின் பண்ணிங்களோ அவங்கக்கிட்டே ரெஃபரல் லிங்க் வாங்கி பை மோர் ஸ்மார்ட் ஆப் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் இந்த இமேஜ்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் யார்கிட்ட ரெஃபரல் லிங்க் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டேயே அந்த ஆப் லிங்க் வாங்கி பை மோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஃபோன் நம்பர் கொடுத்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இது எல்லாம் படித்து பார்த்துட்டீங்க. சர்ச் ப்ராடக்ட் டைட்டில், இந்த டைட்டிலை நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நாம் பைமோட் ஆப்புக்கு போவோம். இதுதான் நம்மளுடைய பைமோட் ஆப்பு. ஓகேங்களா? நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் இந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிஎம் ஐடின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ஏற்கனவே தெரியும். இந்த இதில் சர்ச்சில் போய் நம்ம அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி இந்த சர்ச் இதை டிக் பண்ணுங்கள். நமக்கு அந்த இமேஜ் வந்துருச்சு. இந்த இமேஜும் நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் உள்ள இமேஜும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த டைட்டில், இந்த இமேஜ் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டாஸ்க் எப்போ பண்ண போகிறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை ஓப்பன் பண்ணி என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். கொஞ்சம் நீங்கள் லேட் ஆகிடுச்சு, ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு, இப்போ தானே பண்ணணும் ஸ்க்ரீன்ஷாட்டு, அதவே நம்ம அப்லோட் பண்ணி லிங்கை பண்ணிடலான்னா அப்லோட் ஆகாது. இமேஜ் சேஞ்ச் ஆகிருச்சுன்னா அதனால் ஃப்ரெஷ்ஷாக இமேஜ் அப்லோட் பண்ணி லிங்க்கு ஷேர் பண்ணாதான் சப்மிட் ஆகும். இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். நாம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்மளுடைய கேலரியில் வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக இருக்கா? பார்த்துட்டிங்களா? நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்மளுடைய கேலரியில் வந்துடும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டாகிராமில் இமேஜ் பெருசாக இருந்தால் நமக்கு அப்லோட் ஆகிறதுல சிரமம் இருக்கும். அதுக்காக நம்ம லைட்டாக கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பேஜை ஸ்க்ராப் பண்ணுறோம். கீழே பாருங்கள் எடிட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷனில் போய்
லைட்டாக இந்த அக்கௌண்ட் ஹோம் இதெல்லாம் காட்டுதுங்கள, இதை மட்டும் நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். மெயினாக இதை மட்டும் தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது. டைட்டிலு நம்மளுடைய இமேஜ் எல்லாமே கரெக்டாக தெரியணும். கீழே இந்த அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள், இதை மட்டும் நான் லைட்டாக ஸ்க்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பெரிய இதாக இருந்தால் நமக்கு இதாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி மேலே சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. இப்போ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நாம் போட்ட இமேஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். இதை அப்படியே ஒரு கையில் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜூம் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கையில் அப்படி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிட்டு மேலே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குங்களா, இதை ஜூம் பண்ணிக்கோங்க. மெயினாக டைட்டில் இமேஜ் கிளியராக தெரியணும். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. பாருங்கள், நமக்கு டைட்டில் இமேஜ் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கையில் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிட்டு ஒரு கையில் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இன்ஸ்டாகிராமில். ஓகேவா? அடுத்தது இந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த டைட்டிலை நீங்கள் கண்டிப்பாக போடணும். என்ன இமேஜோ அந்த இமேஜுக்கான டைட்டிலை கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இமேஜுக்கான டைட்டிலை போட்டுக்குவோம். இமேஜுக்கான நம்ம டைட்டில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கான ப்ராடக்ட் ரிவ்யூ 5 வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை வேர்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கணும். செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ப்ராடக்ட்டுக்கான இமேஜுக்கான டைட்டில் கொடுத்துட்டோம், அதுக்கான ரிவ்யூ நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இது எல்லாமே கரெக்டாக கொடுக்கணுங்க. டவுன்லோட் த பை மோர் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அவைலபிள் ஆன் கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர். இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை மெசேஜாக டைப் பண்ணாலும் சரி, இந்த மெசேஜ் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். டவுன்லோட் த பை மோட் அப்படி நான் வந்து காப்பி பண்ணி இங்கே எல்லாமே கரெக்டாக ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஹேஷ்டேக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை ஹேஷ்டேக் போட்டோமே அதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு இமேஜுக்கு பை மோர் ஸ்மார்ட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். மற்ற கீழே உள்ளதுனால் இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஹேஷ்டேக்கும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாமே பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண உடனே உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிரும். அப்போ பெண்டிங்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அட்மின் செக் பண்ணும்போது மேனுவலாக இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். சரி, நமக்கு தான் அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்டிங்கில் இருக்கும். அட்மின் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் அப்ரூவ்ட் ஆகும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிரும் உங்கள் அமௌண்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 5 ஹேஷ்டாக்கையும் நம்ம ஒவ்வொன்றா காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் இது ஒரு 2 or 3 days நியூ மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்தது அப்படி உங்களுக்கு அப்படியே கரெக்டாக வந்துடும். பாருங்கள், 5 ஹேஷ்டேக்கும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இமேஜு டைட்டிலோட ஃபுல் இமேஜ் இதை ஜூம் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில். அடுத்தது டைட்டில், என்ன இமேஜோ அந்த இமேஜுக்கான டைட்டில். செகண்டு, அந்த இமேஜுக்கான ரிவ்யூ 5 வேர்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் வேண்டாலும். அதுக்கடுத்தது நமக்கு கொடுத்துருக்க பைமோட் ஆப் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆப்பிள் ஆப் ஸ்டோர், இது எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்களே நம்ம இது அந்த இது எல்லாம். அதுக்கடுத்தது நம்மளுடைய ஹேஷ்டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடுற போஸ்ட் ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒன் இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பப்ளிக்கில் இருக்கணும்.
இன்ஸ்டாகிராமில் எவ்ரி ஒன் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஷேர் கொடுத்துருங்க. ஷேர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஷேர் ஆனதும் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்துருச்சான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் இருக்குங்கள்ல, இந்த ப்ரொஃபைலை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இந்த நம்மளுடைய இமேஜ் வந்துருச்சு. ஒரு சிலருக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக ஷோ ஆகும். ஓகேவா? பாருங்கள், வந்துருச்சு. இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக இது எல்லாம் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய டைட்டில் ஃபுல்லாக தெரியணும், ப்ராடக்ட்டு, அது கூட இங்கே இருக்க டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது எல்லாம் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், கீழே எல்லாம் தெரியும். நமக்கு மேலே டைட்டிலும் ஃபுல்லாக இருக்குது, கீழேயும் நம்ம போட்ட ஹேஷ்டாக் வரைக்கும் கிளியராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நமக்கு கேலரியில் வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த லிங்க்கை காப்பி பண்ணணும். இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை டச் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே காப்பி லிங்க் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதை போய் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டுக்கு வந்துவிட்டோம். இது எல்லாமே போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிட்டோம். லிங்க்கு காப்பி பண்ணிட்டோம். அடுத்தது இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது டாஸ்க் சப்மிஷன், இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா கண்டென்ட் ஷேரிங் ஃபஸ்ட்டு இது டச் பண்ணுங்கள். இதில் இந்த வீடியோவில் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? பாருங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்னு வருது. இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்கள் நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி காட்டும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல, இன்ஸ்டாகிராம் லிங்க் காப்பி பண்ணோம்ல, போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அந்த லிங்கை இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் இன்னொரு ஃபோனில் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த லிங்கை டச் பண்ணால் உங்களோட இமேஜ் கரெக்டாக ஷோவ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி ஃபோனில். அதே மாதிரி எவ்ரி ஒன் ரொம்ப முக்கியம். எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. அடுத்தது சூஸ் ஃபைல், இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கேலரிக்குள்ளே போகும். பாருங்கள், நம்மளுடைய இமேஜ், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஏற்கனவே நிறைய இமேஜ் இருந்தால் நீங்கள் அந்த இமேஜில் அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இமேஜை மட்டும் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மறுபடியும் கூட கேலரியில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோமா அப்படிங்கிறத. ஓகேவா? இதை நம்ம அப்லோடு பண்ணுறோம். ஸ்க்ரீன்ஷாட் டச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கரெக்டாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம எந்தெந்த டேட்டில் பண்ணணும், நம்மளுடைய லிங்க்கு எல்லாமே இருக்கும். நமக்கு 7 ரூபாய் ஆட் ஆயிடுச்சு. பெண்டிங் காட்டும். இது அப்ரூவ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அட்மின் டீம் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ்ட் ஆகும், இல்லைன்னா ரிஜெக்ட்னு வரும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணது பெண்டிங் காட்டுது. அடுத்து அட்மின் டீம் செக் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளோட அமௌண்ட்டெல்லாம் எங்கே ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இங்கே டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். இந்த டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஒரு நம்ம 4 நாளாக ஒர்க் பண்ணோம். டெய்லி சேல்ஸ் டீம் மெம்பர்ஸாக இருந்தால் டெய்லி 67 ரூபா கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதுவே நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்காக இருந்தால் இந்த டாஸ்க்குக்கு 7 ரூபா மட்டும்தான் ஆட் ஆகும். ஐடி அப்கிரேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 3 டாஸ்க்கு டெய்லி 67 ரூபா. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்படித்தான் நம்ம ஒர்க் பண்ணணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நோட்டீஸ் போர்டில் வர அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆடியோ கேட்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஓவில் நமக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரெஃபரல் பண்ணி வர நியூ மெம்பர்ஸையும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்டீஸ் போர்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்தவித டவுட்டுமே வராது. எஸ்பிஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபேமிலிஸ்.